Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? நம்ம போன வீடியோ வரைக்கும் புள்ளி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஒன் ஆஃப் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ லீசன், நமக்கு எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தெரியும். Fs which is equal to minus k into del x. K அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். K அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். And then del x அப்படின்றது என்ன அப்படின்னா elongation or contraction. ஓகேவா? elongation or compression. compression of the spring. ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலாக இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா, ஹரிசாண்டலில் போட்டுங்களா? ஓகேவா, நல்லா புரிய வரும். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கு தான். ஓகேவா, ஒரு ஸ்ப்ரிங்கு. ஸோ இதோட லென்த் எல். ஓகேவா, இதோட லென்த் என்னது? எல். இப்போ நீங்கள் இதை இந்த சைடு இழுத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப். பட் அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணால் அதை அப்போஸ் பண்ணும். தட் ஃபோர்ஸ் இஸ் கால் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ். ஓகேவா? தென் பட் த எலாங்கேஷன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டா? நீங்கள் இழுத்து எந்த சைடு இழுக்கிறீங்க அப்படியோ அந்த சைடு தான் அதோட எலாங்கேஷன் இருக்கும். பட் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மைனஸ் சைன். ஓகேவா? ஸோ எஃப்எஸ் ஸ்ப்ரிங் force is proportional to along change in length of the spring. Okay, change in length of the spring, that is minus. Okay, and the proportionality constant அப்படிங்கிறது spring constant. அது spring ஓட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பை டெல் எக்ஸா. ஸோ ஃபோர்ஸுக்கு நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர். அப்போ அதோட டைமென்ஷன் என்ன? எம்எல் ஸ்கொயர், சாரி எல் கேன்சல் ஆயிரும், டி பவர் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ இட் மீன் எம் எல் டி பவர் மைனஸ் 2ங்கிறது நியூட்டன் ஹோல் டிவைடட் பை எல். ஸோ எல் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் உள்ளது எம் டி பவர் மைனஸ் 2. தட் இஸ் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ லிசன், இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸ் என்ன பார்த்தோம்? புள்ளி பிளாக்ஸ், சாரி டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு இப்போ இது மாஸ் எம். ஓகே, இந்த மாஸ் எம் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கும்போது இப்போ இதுக்குள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைவோம் அப்படின்னா, டவுன்வர்ட்ஸில் என்ன இருக்கும்? எம் இன்டூ ஜியா கிராவிடேஷனல் புல், அப்வர்ட்ஸில் டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஆக்சிலரேஷன் இல்லை. ஓகே, ஆக்சிலரேஷனில் இட் ரிமைன்ஸ் இன் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். தென் டி விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? டென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? எம்ஜி. இது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம், டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ நான் இந்த கேஸ் பாருங்க, இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் இப்போ இது வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மாஸ் கட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் கண்டிப்பாக என்ன ஆகும்? சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, டெல் எக்ஸுங்கிறது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ இந்த டயக்ராம் எப்படி மாறும் அப்படின்னா, லிசன், ஸோ இவ்வளோக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்போசஸ் த மோஷன். ஓகேவா? கீழே போணுச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதை மேலே இழுக்க ட்ரை பண்ணும். டவுன்வர்டில் என்ன ஆக்ட் ஆகும்? செல்ஃப் வெயிட் எம்ஜி. ஓகேவா? செல்ஃப் வெயிட் எம்ஜி. இப்போ இட் ரிமைன்ஸ் இன் ஈக்குவலிபிரியம் பொசிஷன். கரெக்ட் தானே? ஸ்ப்ரிங்கை வந்து சர்டன் ரீஜன் வரைக்கும் இழுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாஸ்னால ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ்ட் ஆயிரும். ஓகே, அந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிரும். நெட் ஆக்சிலரேஷன் 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? M into G. Okay, this is the spring force. So listen, இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸும் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் பாருங்க ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்கு, இங்க ஒரு ஸ்ப்ரிங். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துலனா, ஓகேவா, நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போது புரிய வரும். ஸ்ப்ரிங் எடுக்கிற ப்ராப்ளத்தில் நான் ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா, ஒரு ஸ்ட்ரிங்கை மாட்டி விட்டு நான் கேல்குலேட் பண்ணாலும் எனக்கு கரெக்டான ரெண்டுமே ஈக்குவலண்டான ஒரு வேல்யூ தான் வருது. ஓகேவா? டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் எம்ஜி தான். தென் அட் த சேம் டைம் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? எம்ஜியாக தான் இருக்கும். அப்போ இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நான் ஒரு ஸ்ப்ரிங்கை கட்டி விட்டேன் அப்படின்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை தி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நான் எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கும்போது இது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெளிவாக புரிய வரும். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. ஃபைண்ட் த எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகேவா?
ஸோ ஒரு புள்ளியில் ஒரு சைடு நான் ஸ்ப்ரிங்கில் ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதான் இந்த சைடு ஸ்ட்ரிங்கில் ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த புள்ளியில் ரெண்டு சைடுமே நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகேவா? ரெண்டு சைடுமே நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட மாஸ் வந்து 5 kg, இதோட மாஸ் 10 kg. ஸோ லிசன், இது டென்ஷன் ஆக்ட் அப்வர்டு, இதுலையும் டென்ஷன் என்னவா இருக்கும், அப்வர்டில் இருக்குமா? ஸோ இப்போ இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போகிறேன். லிசன், இப்போ இது மாஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதோட ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட்ஸு, அண்ட் தென் இதோட ஆக்சிலரேஷன் அப்வர்டு. ஓகேவா? இதோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், அப்வர்டில் இருக்கும். திஸ் இஸ் ஏ. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு 5 kg பிளாக்குக்குள்ளே ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன். டவுன்வர்டில் 5 mgயா கிராவிடேஷனல் ஃபோர்ஸா, விச் இஸ் ஈக்குவல் டு 5 into 10. Gயோட வேல்யூ 10 எடுத்துங்க. அப்போ which is equal to 50 Newton acts downward. ஓகே, upwardல என்ன இருக்கு, டென்ஷன் T. ஓகேவா? and then acceleration is upward. ஓகேவா? அப்போ இதுக்குள்ள ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன் upwardல இருக்கிறதுனால T is positive, acceleration upwardல இருக்கிறதுனால T is positive, minus 50 which is equal to mass of the object is 5 into A. Okay, m into A தானே, so 5A. This is the first equation. And then second object குள்ள free body diagram போடலாம். சரியா? அது 10 kg block குள்ள free body diagram. Downwardsல mg act ஆகுமா? So mg na which is equal to m என்ன 10 into 10 which is equal to 100 Newton. ஓகேவா? 100 Newton. And then upward வந்து ஒரு tension force act ஆகுது இல்லையா? So இதோட acceleration downward. So இதுக்குள்ள equation என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, downwardல இருக்கிறதுனால downward force is positive, acceleration downwardல இருக்கிறதுனால, so 100 minus tension which is equal to mass of the object is 10 kg into acceleration A. ஓகேவா? so இப்போ நான் ரெண்டு equation ஆட் பண்ண போறேன். equation number 1 and then this is equation number 2. ரெண்டு equation ஆட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, t plus t minus t cancel ஆயிருமா? அப்ப remaining உள்ளது 100 minus 50. அப்ப answer 50 which is equal to 5a plus 10a என்ன வரும், 15a. அப்ப a which is equal to 50 by 15 cancel பண்ண அப்படின்னா 10 by 3. acceleration value என்ன, 10 by 3 meter per second square. ஓகேவா? so this is the acceleration. listen, இப்போ நான் இதுல tension கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? tension which is equal to 5 into 10 by 3 plus 50. எந்த equation? first equation. இந்த minus 50 இந்த சைடு போனுச்சுன்னா plus 50 ஆயிரும் இல்லையா? so which is equal to இப்போ 50 by 3 plus 50 which is equal to என்ன ஆன்சர் வரும்? 50 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 1 by 3 plus 1 அப்ப 4 by 3 அப்ப which is equal to என்ன வரும்? 200 by 3 which is a tension. ஆனா என்ன क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, what is the elongation of the spring? listen, இங்க உள்ள tension, ஓகேவா, this tension provides a spring force. ஓகேவா? it means tension which is equal to Fs. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டென்ஷன் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவலண்டா தான் இருக்கு. ஓகே, டென்ஷனோட வேல்யூ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட வேல்யூ மாறல. அப்ப அதுக்கு பதிலா டென்ஷனுக்கு பதிலா நான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Fs which is equal to 200 by 3. இந்த டென்ஷனை இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் சரியா, Fs which is equal to என்ன, del x into k, del x into k which is equal to 200 by 3. k ஓட வேல்யூ வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ 100 நியூட்டன் per second வச்சுக்கலாம். ஓகேவா? 100 நியூட்டன் per மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ del x எலாங்கேஷன்ங்கிற del x தானே, அப்போ del x which is equal to இந்த k அந்த சைடு டிவைட்ல போயிடுச்சுன்னா 100 100 200 by 300 வரும். அப்போ 2 by 3. this is the elongation. ஓகே, elongation. this is the answer. புரியுதா? ஸோ எங்க ஸ்ப்ரிங் கொடுத்திருந்தாலும் கன்வெர்ட் இட் இன்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. ஃபைனலா டென்ஷனுக்கு பதிலா, ஓகேவா, இந்த இடத்துல என்ன டென்ஷன் ப்ரொவைட் ஆகுது அப்படி நீங்க இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல டி தான் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க டீங்கிற டென்ஷன் தான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எலாங்கேஷன் கண்டுபிடிச்சிடலாம், as well as ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றதும் கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ listen, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒரு புள்ளி ஓகேவா, அந்த புள்ளி பிளாக் சிஸ்டமே ஒரு ஸ்ப்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த எலாங்கேஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங். இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் பெர் மீட்டர் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ listen, இப்போ நான் ஸ்ப்ரிங் கொடுத்திருந்தாலே அதை என்னவா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த கன்வெர்டட் இன்டு எ ஸ்ட்ரிங் ஓகேவா. ஒரு ஸ்ட்ரிங்ல இங்க ஒரு மாஸ் and then one more mass is downwards ஓகேவா. இன்னொரு மாஸ் 3 kg, இது 3 kg, இது 2 kg ஓகேவா. ஸோ அப்போ இதில் அப்போர்டு இப்போ இந்த சிஸ்டத்தை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா டென்ஷன் அப்வர்ட்ஸ் ஓகே. அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை நான் கன்சிடர் பண்ணேன் 3 kg பிளாக் கன்சிடர் பண்ணால் டென்ஷன் இஸ் அப்வர்ட். இப்போ நான் புள்ளியை கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஓகேவா, புள்ளியை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு டவுன்வர்டில் ஒரு டென்ஷன் இருக்குமா, அதாவது ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் அவே ஃப்ரம் தி பாடி தானே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், அது மாதிரி இந்த சைட்லையும் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா. அப்போ நெட் டென்ஷன் என்ன அப்படின்னா அப்பர்டில் 2t அப்படிங்கிற டென்ஷன் ஆக்ட் ஆகும், கரெக்ட் தானே. ஸோ டவுன்வர்டில் t + t, அப்போ அப்பர்டில் என்னவா இருக்கும் 2tல இருக்கும் ஓகேவா, கரெக்டா. இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிங் கட் ஆயிரும், கண்டிப்பாக 2t டென்ஷனில் இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் கட் ஆயிரும், பிகாஸ் டவுன்வர்ட்ஸில் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கு இல்லையா. ஸோ listen, அப்போ இந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2t ஓகேவா. அப்போ இந்த 2tங்கிற டென்ஷன் தான் the spring force provide பண்ணுது அப்படின்னா it means spring force which is equal to 2 times of tension. Understand? Okay, இப்போ இதுக்குள்ள நான் வழக்கம் போல நான் free body diagram போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். first 2 kg block free body diagram போட்டோம்னா mass into gravity. அப்போ 2 into 10 which is equal to 20 Newton. upwardல tension, acceleration is upward ஓகேவா. acceleration upward தானே, இது mass கம்மி, இது mass ஜாஸ்தி, அப்போ acceleration கீழே வரும், டவுன்வர்ட் டைரக்ஷன், ஆக்சிலரேஷன் அப்வர்ட். லிசன், இது சேம் ஸ்ட்ரிங் ஓகேவா, சேம் ஸ்ட்ரிங், ஸோ சேம் ஆக்சிலரேஷன் தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு புள்ளி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், திஸ் இஸ் நாட் தான் மூவபிள் புள்ளி, இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு புள்ளி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு போட்டோம் அப்படின்னா 3 kg மாஸ்க்கு உள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம் விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 10 30 நியூட்டன். அப்பர்டில் ஒரு tension force act ஆகும், acceleration is downward. So free body diagram போட்டனா இப்போ ரெண்டுக்கும் நான் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா upward தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஏன்னா acceleration upwardல இருக்கு. t - 20 which is equal to mass of the object to a ஓகேவா. ஸோ இதுக்கு எழுதுனேன்னா -t, ஏன்னா downward தான் பாசிட்டிவ், +30 which is equal to mass என்ன 3 × a. ரெண்டு சைடு ஆட் பண்ண அப்படின்னா +t - t கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 10 which is equal to +30 - 20, அப்போ 10 which is equal to 5a, அப்போ a which is equal to 2 m/s². ஓகேவா. ஸோ இப்போ ஏவை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா t கிடச்சிடும் இல்லையா, t which is equal to 2a, அப்போ 2 × 2 + 20 which is equal to எத்தனை நியூட்டன் வரும், 24 நியூட்டன். டென்ஷன் in the string which is equal to 24 நியூட்டன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணா FSP which is equal to என்ன சொல்லியிருக்கேன், 2 times of tension force which is equal to 2 × 24 which is equal to எவ்வளோ 48 நியூட்டன். ஓகே, இதுல நான் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எலாங்கேஷன் ΔX which is equal to 48 divided by ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ 100 ஓகே, which is equal to 0.48 meter. Understand, this is the elongation of the spring. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா. ஸோ இதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்னும் இதில் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வந்து புரிய வரும். ஸோ லிசன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நம்ம கேல்குலேஷன் எல்லாமே ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்லாம் வச்சு போடுறோம் ஓகேவா. ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எப்போ டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆஃப்டர் அட்டைனிங் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஓகேவா. இது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ லிசன், இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த கொடுத்துருக்க ஒரு சிஸ்டத்துக்கு உள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா லிசன், ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் ஓகே, ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் இட் மீன்ஸ் ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்குள்ள ஈக்குலிபிரியத்துக்கு அப்புறம் அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன அப்படின்றது பார்க்கலாமா. ஸோ லிசன், இது 2, இதோட மாஸ் என்ன அப்படின்னா 2m, இதோட மாஸ் m ஓகேவா. ஸோ லிசன், இதோட கிராவிடேஷனல் புல் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுமா, இதோட கிராவிடேஷனல் புல் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ மாஸ் இன்டூ கிராவிட்டி, அப்போ 2 × mg கரெக்டா. தென் அப்பவர்டில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ், அப்பவர்டில் டென்ஷன் ஃபோர்ஸ் t which is equal to 2mg ஓகேவா. இதை நான் தனியாக வரைஞ்சேன் அப்படின்னா, தனியாக வரைஞ்சு காட்டுறேன், தனியாக வரைஞ்சேன்னா 2mg அப்பவர்ட் டவுன்வர்டில் இருக்குமா,
upwardல tension இருக்கும் அப்ப tension which is equal to என்னவா இருக்கும் 2m into g ஓகே அதுதான் நான் இங்க எழுதி இருக்கேன் ஓகேவா இப்போ இந்த மாஸ் mங்கற மாஸ் கன்சிடர் பண்றோம்னா இதுல இருந்து டவுன்வர்ட்ல டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா away from the body தானே tension which is equal to என்ன 2mg சேம் ஓகேவா இதே டென்ஷன் தான் அந்த சேம் ஸ்ட்ரிங் இல்லையா இங்க என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும் ஓகேவா இப்போ லிசன் அப்வர்ட்ல ஓகேவா அப்வர்ட்ல என்ன டென்ஷன் இல்லாம இதோட செல்ஃப் வெயிட் வேற இருக்கு இல்லையா m into g செல்ஃப் வெயிட் என்ன mg டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும் இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன ஆகும் கிரியேட் ஆகும் கரெக்ட்டா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்ப fs which is equal to mg plus 2mg இல்லையா நல்லா லிசன் பண்ணுங்க இந்த mg plus 2mg பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் understand this is a free body diagram of the system okay இப்போ என்ன क्वेश्चन அப்படினா இப்போ I cut the spring இந்த இடத்துல நான் ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணிட்டேன் சாரி ஸ்ட்ரிங் ஓகேவா அந்த கைத்தை நான் இந்த சைடுல கட் பண்ணிட்டேன் அப்படினா what is the acceleration ஓகேவா what is the acceleration of the mass mங்கற மாஸோட acceleration என்ன அப்படின்றது தான் क्वेश्चन ஓகேவா at that instant கட் பண்ண அந்த இன்ஸ்டன்ட்ல இந்த மாஸ் வந்து கண்டிப்பா மேல தான் மூவ் ஆகும் then what is the acceleration that is a question okay இப்போ after cutting இது ஃப்ரீ பாடி டயகிராம் போறேன் பாருங்க is a mass m so இதுல ஏற்கனவே சரியா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் which is equal to 3 mg force ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு டவுன்வர்ட்ல டென்ஷன் and செல்ஃப் வெயிட் mg ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஓகேவா சோ இப்போ அந்த ஸ்ப்ரிங் அந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணதுனால அந்த கைத்தை கட் பண்ணதுனால அதுல உள்ள டென்ஷன் என்ன ஆயிரும் 0 ஒரு டென்ஷன் இருந்துச்சு இல்லையா அந்த டென்ஷன் என்ன ஆயிரும் 0 ஆயிரும் சோ ஆக்ஸலரேஷன் அப்வர்ட் ஓகே கரெக்ட்டா ஆக்ஸலரேஷன் கண்டிப்பா மேல தான் போகும் கரெக்ட்டா சோ இப்போ இத வச்சு இதுல மேல ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் 3mgங்கற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கீழ வந்து mgங்கற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது acceleration is upward அப்ப listen இப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் so acceleration upward நால 3mg is positive 3mg positive minus mg which is equal to mass m into a understand so அப்ப இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 2mg which is equal to m into a வா so m கேன்சல் ஆயிரும் அப்ப a which is equal to 2g அப்ப acceleration of the body என்ன அப்படினு பார்த்தோம் acceleration of the mass m ஓகேவா இதோட acceleration என்னன்னு பார்த்தோம் அப்படினா 2g ஓகேவா சோ அப்ப இதோட acceleration 2m இருக்கு இல்லையா அதோட acceleration என்னன்னு பார்க்கணும் இல்லையா இது டவுன்வர்ட்ஸ்ல மூவ் ஆகும் இல்லையா சோ இதோட mass 2m ஓகே இதோட gravitational pull என்ன இருக்கும் 2m into g இருக்குமா சோ இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன் 0 ஆயிரும் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்ல உள்ள tension 0 ஆயிரும் இல்லையா அப்ப டவுன்வர்ட்ஸ்ல a அப்ப 2mg ங்கிறது பாசிட்டிவ் ஏனா acceleration டவுன்வர்ட்ல இருக்கு which is equal to 2m into a அப்ப 2m கேன்சல் ஆயிரும் அப்ப a which is equal to g understand புரியுதா this is the concept ஓகேவா சோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல கட் பண்ணனால இந்த மாஸோட acceleration கேட்பாங்க அது எப்படி கால்குலேட் பண்றேன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் So listen, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க find the acceleration of the block A, block B and block C after the system under equilibrium the string is cut ஓகேவா சோ இப்போ நம்ம இதுக்குள்ள டயகிராம் வரைவோம் இல்லையா இதுக்குள்ள ஃப்ரீ பாடி டயகிராம் எப்படின்னு வரைவோம் இல்லையா சோ அத வரைஞ்சு இதோட மாஸ் வந்து 2 kg and then இங்க ஒரு ஸ்ட்ரிங் அடுத்தது ஒரு பிளாக் and then next வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஓகே கீழ ஒரு மாஸ் so listen so இப்போ இதோட டவுன்வர்ட் வந்து mg தானே கிராவிடேஷனல் புல் இருக்குமா அப்ப அதோட மாஸ் என்ன 2 kg அப்ப which is equal to 2g okay which is equal to 2g நம்ம வேல்யூ எடுத்துட்டோம் அப்படினா 20 நியூட்டன் g ஓட வேல்யூ 10 எடுத்துக்கலாம் ஓகே g which is equal to 10 மீட்டர் per second square ஓகேவா so 20 நியூட்டன் அப்ப இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் which is equal to upward act agum spring force which is equal to 20 newton after attaining the equilibrium position spring force which is equal to evlo 20 newton correct right next ipo இந்த block consider பண்ணா இது a block a இப்போ block b consider பண்ணிட்டேன் அப்படினா listen
block B ல spring force acting downward கரெக்டா spring force Fs அதே வேல்யூ 20 நியூட்டன் அதே வேல்யூ பட் acting downwards ஓகே இந்த பிளாக்ல இருந்து upward அந்த பிளாக்ல இருந்து B பிளாக்ல இருந்து downward ஓகேவா so there is a spring force and then self weight of block B which is equal to mg which is equal to m mass என்ன 3 kg அப்ப 30 நியூட்டன் ஓகே கரெக்ட்டா and then next என்ன அப்படினா இது இந்த இடத்துல டென்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா so tension T which is equal to என்ன 20 plus 30 50 நியூட்டன் ஈக்குலிபிரியம்னால டவுன்வர்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கோ அதே தான் அப்வர்ட்லயும் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கவனிங்க நெக்ஸ்ட் என்ன அப்படினா 2 kg block இல்லையா so 2 kg blockல downwards tension which is equal to அதே 50 newton and then இதோட self weight mg ஓகேவா அப்ப 2 into g என்ன 10 20 newton and then spring force fs which is equal to இங்க என்ன இருக்கும் 50 plus 20 70 newton ஓகேவா சோ இது ஃப்ரீ பாடி டயகிராம் எப்படி போறதுன்னு ஒருக்கா மறுபடியும் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க நல்லாவே புரிய வரும் ஓகேவா so listen இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா அந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ண போறேன் ஓகே அதான क्वेश्चनே ஸ்ட்ரிங் அந்த இடத்துல கட் பண்றேன் ஓகேவா கட் பண்ணதுக்கு அப்புறம் what will happen அப்படிங்கற what is the acceleration of the block A கண்டிப்பா block C வந்து மேல போகும் கரெக்ட்டா acceleration of block C மத்த ரெண்டு பிளாக்கும் acceleration of block B யும் acceleration of block A வும் downwardsல இருக்கும் கரெக்ட்டா downwardsல இருக்கும் இப்போ நான் ஒவ்வொண்ணுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் போட போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பிளாக் C யை கண்டுபிடிச்சிடலாமா சோ இதுல அதோட ஃப்ரீ பாடி டயகிராம் மட்டும் போறேன் ஓகேவா upwardல spring force which is equal to எவ்வளவு 70 நியூட்டன் downwardல நான் ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டேன் அப்ப ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன் வந்து என்னவாயிரும் 0 tension force which is equal to 0 but self weight acting ஓகேவா self weight எவ்வளவு 20 newton downwards and then acceleration in the direction la irukku upward direction la irukku this is acceleration AC okay appo idukulla equation eppadi eludalam equation Fs okay spring force is positive okay positive upwards and acceleration in the direction la irukku minus 20 which is equal to mass of the block என்ன 2AC okay 2AC next okay this is equation number 1 next equation number 1 இப்போ Fs ஓட வேல்யூ என்ன 70 minus 20 which is equal to 2AC then 2AC which is equal to என்ன வரும் 50 அப்ப AC which is equal to 25 meter per second square புரியுதா so acceleration என்ன 25 meter per second square next என்ன அப்படினா இப்ப B and A அதோட acceleration பார்க்க போறேன் ஓகே அப்ப B எடுத்துட்டோம் அப்படினா B அதோட self weight acting downwards எத்தனை நியூட்டன் அது 20 நியூட்டன் sorry 30 நியூட்டன் 30 நியூட்டன் and then spring force acting downwards அது எத்தனை நியூட்டன் 20 நியூட்டன் and then upwardல உள்ள tension என்ன ஆயிரும் 0 ஆயிரும் due to spring string நான் கட் பண்ணிட்டேன் இல்லையா சோ அதோட வேல்யூ 0 ஆயிரும் அப்ப நான் இதோட acceleration downwards AB இப்போ இதுக்குள்ள ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா டவுன்வர்ட்ல உள்ளது பாசிட்டிவ் அப்ப 30 plus 20 which is equal to mass of the block என்ன 3 kg அப்ப 3 into AB அப்ப 3 times of AB which is equal to என்ன வரும் அப்படினா 30 plus 20 50 then which implies AB which is equal to 50 by 3 this is the acceleration of the block B okay next block A okay block A அதுக்குள்ள free body diagram போட்டோம்னா downwardல என்ன இருக்கும் 20 newton force act ஆகும் and then மேல frictional force எவ்வளவு 20 newton then next net external force என்னவா இருக்கும் இதோட net acceleration A okay net acceleration downward then அப்ப net force என்ன ஆயிரும் 0 okay 0 which is equal to என்ன வரும் m into okay அப்ப A which is equal to acceleration of A which is equal to 0 okay 0 mean free fall okay acceleration of the block A வந்து 0 அப்படினா the block A is free falling okay it accelerate with gravity G which is equal to 10 meter per second square
Okay, so this is a free falling object. புரிஞ்சதா அந்த acceleration எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? So ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். See, இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் தான். ஓகேவா, சேம் ப்ராப்ளம். பட் நான் முன்னாடி நான் ஸ்ட்ரிங்கை தானே கட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எதை கட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்ப்ரிங். ஓகேவா, ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டேன்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் சி, பிளாக் பி அண்ட் பிளாக் ஏ, அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சொல்யூஷன், இதுக்குள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன அப்படின்னா, சொல்யூஷன் அந்த ஸ்ப்ரிங்கை நான் ஸ்ட்ரிங் மாதிரி கன்சிடர் பண்ணிக்குமா, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறத நம்ம கீழேருந்து போட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே புரிய வரும். ஸோ டவுன்வர்டில் எம்ஜி, அதில் மாஸ் எம், கிராவிட்டி ஜி, அப்போர்டில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அதே சேம் எம்ஜி, ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேயே அப்போ எம்ஜி தான் வரும். தென் இங்கே இருக்கிறது மாஸ் பியா, ஸோ மாஸ் பி அதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும், எஃப்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, இதோட செல்ஃப் வெயிட்டு 2m into g, self weight என்ன 2m into g. then upwardல ஒரு string, ஓகேவா, string இருக்கு. ஸோ அதோட டென்ஷன் t. நெக்ஸ்ட் இது பிளாக் சி. ஓகே, இதோட டென்ஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுமா, and then இதோட மாஸ் m. ஸோ அப்போ இதுக்கு செல்ஃப் வெயிட் என்ன m into g, கிராவிடேஷன் புல் டவுன்வர்ட்ஸ் m into g. அப்போர்ல ஃப்ரிக்ஷன் என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கா, fs which is equal to டென்ஷன் இங்கே என்ன 2mg plus mg 3mg, கரெக்ட். அதாவது 2mg plus mg which is equal to 3mg, அதே 3mg தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, அப்போ mg plus 3mg which is equal to 4mg. this is a free body diagram. சொல்யூஷன், இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்கை நான் இங்கே கட் பண்றேன், சரியா, இந்த ஸ்ப்ரிங்கை நான் கட் பண்றேன். அப்போ வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் சி, பிளாக் பி அண்ட் பிளாக் ஏ. ஓகேவா, சொல்யூஷன், இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இதுல முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்கை தான் கட் பண்ணிட்டு ஸ்ப்ரிங்கை வந்து கான்ஸ்டன்டா வச்சிருப்போம் இல்லையா? ஆனா இப்ப வந்து இங்க இருக்கிறது ஸ்ட்ரிங். ஓகேவா, ஸ்ட்ரிங்ல இருந்தாலே ஓகேவா, ஸோ ரெண்டுதுலயுமே சேம் டென்ஷன் தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எந்த பிளாக், ரெண்டு பிளாக் வந்து ஒரே ஸ்ட்ரிங்கால கனெக்ட் ஆயிருந்தா ரெண்டு, இப்ப பிளாக் பி அண்ட் பிளாக் சி ரெண்டுமே சேம் ஆக்சலரேஷன்ல தான் மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ நோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, two objects, ஓகேவா, two objects connected by a string, connected by a string, the acceleration of both object is same. ஓகே, திஸ் இஸ் கான்செப்ட் இதுல. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிளாக் சி பிளாக் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சி பிளாக். ஸோ இதுல டென்ஷன் எவ்வளோ இருக்கும், டி விச் இஸ் ஈக்குவல் டு 3mg. அப்போல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னவாயிரும், 0 ஆயிரும். ஓகே, எஃப்எஸ் 0 கட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இதுல டவுன்வர்ட்ல செல்ஃப் வெயிட் எவ்வளோ ஆக்ட் ஆகும், mg. ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் a1. ஓகேவா, a1 வச்சுக்கலாம், அதாவது ஏசின்னு கூட வச்சுக்கலாம். இதுல நான் இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றேன், ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி. கரெக்டா, அப்ப இது ஏசி. இதோட ஈக்குவேஷன் டவுன்வர்ட்ஸ் பாசிட்டிவ்லி, அப்ப 3mg plus mg which is equal to mass of the object is என்ன m into ac. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4mg வருமா, 4mg which is equal to m ac. then acceleration of the block c which is equal to ரெண்டு சைடும் c cancel ஆயிரும், 4 times of g. ஓகே, சேம் இதே acceleration தான் எதுக்கும், mass of the acceleration of block B. ஓகேவா, listen, next third last final object இல்லையா, A block ஓட free body diagram போட்டோம்னா mg, upwardல mg, downwardsல acceleration of block A. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப remaining acceleration of the block A which is equal to 0. it means freely falling. போன கேஸ் எப்படி பார்த்தோமோ similar case. So listen, spring force ஓட கடைசி டாபிக். ஓகேவா, ஸ்ப்ரிங் ஓட கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்னா ஒன்றும் இல்லை, சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன். எப்படி ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இதெல்லாம் சீரிஸ் பேரலல் காம்பினேஷன்ல பார்க்குறோம் இல்லையா? ஸோ சிமிலர் வே ஸ்ப்ரிங்கை வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணால் வாட் இஸ் அ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ லிசன், இப்போ சீரிஸ் காம்பினேஷனா ஒரு ஸ்ப்ரிங்கு
அந்த இன்னொரு ஸ்ப்ரிங் அதில் ஒரு மாஸ் கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் சீரிஸ் காம்பினேஷன். பேரலல் காம்பினேஷன் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, பேரலல் காம்பினேஷன் அது ஒரு சேம் மாஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதில் சீரிஸ் காம்பினேஷனா பேரலல் காம்பினேஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் உள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னா சீரிஸ் காம்பினேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஆக்ட் ஃபோர்ஸ் இஸ் சேம். ஓகேவா, ஃபோர்ஸ் இஸ் சேம். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த போத் ஸ்ப்ரிங் இஸ் சேம். ஃபோர்ஸ் இஸ் சேம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன், ஃபோர்ஸ் இஸ் சேம். அண்ட் தென் ஹியர் parallel combination அப்படின்னா என்ன சேம் அப்படின்னா elongation is same. elongation is same. இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும், F1 F2ன்னு ஸ்ப்ளிட் ஆயிரும். ஆனால் elongation ரெண்டுதுலையுமே சேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுதுலையுமே சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும், FF. ஆனால் elongation டிஃப்ரெண்டாக இருக்கும், del x1 and then del x2. அப்போ net del x which is equal to first சீரிஸ் காம்பினேஷனுக்கு இது சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன் del x which is equal to del x1 plus del x2. So del x1 எப்படி எழுதலாம், f by k equivalent which is equal to, அதாவது இந்த என்டையர் சிஸ்டத்தை நான் சிங்கிள் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதோட எலாங்கேஷன் del x, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k ஈக்குவலன்ட்டு, இதோட ஃபோர்ஸு சேம் தான். ஓகே, எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அதான் f by eq. del x1 இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஃபோர்ஸ் f தான். ஓகேவா, ஆனால் இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k1. ஸோ இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k1, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k2. சிமிலர்வே இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k1, இது k2 பிளஸ் f டிவைடட் பை k2. அப்போ எப்படி எழுதலாம், 1 by k equivalent which is equal to 1 by k1 plus 1 by k2. This is the final result. ஓகேவா, ஸோ இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சு டைரெக்டாக நம்ம ஸ்ப்ரிங் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பேரலல் காம்பினேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எலாங்கேஷன் இஸ் சேம். அப்போ ஃபோர்ஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா f1 பிளஸ் f2 ஸ்ப்ளிட் ஆகுதா. ஸோ எஃப் எப்படி எழுதலாம், del x into k. This is a equivalent k equivalent. ஓகேவா, then f1 which is equal to del x into k1 plus del x into k2. அப்போ இதுலேருந்து நான் del x எல்லாத்துலேயுமே காமனாக எடுத்து கேன்சல் ஆயிரும். then k equivalent which is equal to k1 plus k2. This is the final result. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் நீங்கள் வச்சிருக்க மெட்டீரியல் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு கண்டிஷன், சீரிஸ் காம்பினேஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் சேம். ஓகேவா, சீரிஸ் காம்பினேஷன்னா ஃபோர்ஸ் இஸ் சேம். பேரலல் காம்பினேஷன் அப்படின்னா எலாங்கேஷன் இஸ் சேம். இதை வச்சு மட்டும்தான் உங்களால் கொடுத்துருக்க எந்த காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் நம்ம இந்த கண்டிஷனை வச்சு ஈஸியாக அது பேரலல் காம்பினேஷனாக சீரிஸ் காம்பினேஷனானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ரிலேட்டடான அப் டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் தென் புல்லி பிளாக் சிஸ்டம் என்டையர் லாஸ் ஆஃப் மோஷன், ஓகே, ரிலேட்டடான ப்ராப்ளம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் டெய்லியுமே நான் எடுக்கிற வீடியோஸ்க்கு நான் ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட என்ன டவுட்ஸ் வந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.